பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பான ஒரு வாழ்த்துகள், நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மகிமை டிவி நிறுவனருக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வெளியே உட்காந்து மொபைலை கூட பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவது இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தேவனோடு கூட பேசுவார். இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் கையில் வேதாகம் இருக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் திருப்பிக் கொண்டு என்னோடு கூட சேர்ந்து எங்கள் செய்தியை வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் 44வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருமழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு, மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. 44ஆம் வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. செய்தியை ஆரம்பிப்பு முன்பதாக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு கூட பேசும். 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறான், இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவ்வளோ பெரிய அதிகாரி, 100க்கு அதிபதி, இயேசுட்டு வந்து கேட்டது, வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, ஒரு வார்த்தை நான் வீட்டுக்கு கொண்டு போனேன்னா அந்த வார்த்தையை என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். உங்கள் பிள்ளைகளுக்கென்று இன்றைக்கி வார்த்தையை கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று வார்த்தையை கேளுங்க. உங்கள் தொழிலுக்கென்று வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய குடும்ப ஜீவியத்திற்காக வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்காக வார்த்தையை கேளுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். தேவனே, என்னோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் பராக்கிரம் உள்ளது. வாய்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் மெஜஸ்டி. Voice of the Lord is powerful. May God will speak with you. ஆண்டவர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்த மகிமை டிவி நிகழ்ச்சி மூலமாக நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஜீவியமே கர்த்தருடைய வார்த்தையினால் போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தை மூலமாக தேவன் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். உடைய வார்த்தைக்காய் நான் இருக்கிறேன். இவர்களை வார்த்தை மூலமாய் தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அடியனை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். செய்தியை கவனிக்கலாம். தேவனோடு கூட தீர்க்க தரிசனமாய் இடைப்படுவாராக. அப்போஸ்தலர் 28 அதிகாரங்கள் இருக்கிறது, 1007 வசனங்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் மருத்துவர் லூக்கா எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம். லூக்கா இயேசுடைய சீசர் அல்ல. லூக்கா பவுலுடைய ஒரு நல்ல ஒரு உடன் ஊழியக்காரர், நல்ல மருத்துவராய் செயல்பட்டார். வைத்தியனாக லூக்கா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பவுலோடு கூட அசிஸ்டண்டாக நல்ல உடன் ஊழியராக, உண்மை உள்ள ஊழியராக இருந்தவர். ஆகவே இந்த எழுத்து நடையெல்லாம் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை லூக்கா எழுதியிருக்கலாம். தெய்வப்புழுவே என்கிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் இருக்கிறது. அதே வார்த்தை லூக்காவும் இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் 400க்கும் அதிகமான மருத்துவ சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள், வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் இருப்பதனால ஒருவேளை மருத்துவராகிய லூக்கா எழுதியிருக்கலாம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படட்டும். விசேஷமாக இந்த 27ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் எதை நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு மிகப்பெரிய சேதம், கப்பல் சேதத்தை குறித்து, கப்பல் பிரயாணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் பிரயாணம் பண்ணின கப்பலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், நான் தப்பி கரை சேர்வேனா, நான் தப்பி கரை சேர்வேனா, எனக்கு ஒரு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு காத்து கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளுக்காக கேள்விக்குறியோடு காத்து கொண்டிருக்கலாம். இது என்னவாய் முடியும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குள்ள நம்பிக்கை முழுமையும் அற்று போய்விட்டது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்கள். மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போய்விட்டது. இனி எங்களால் பிழைக்க முடியாது, இனி எங்களால் வாழ முடியாது, இனி பிரயோஜனமே இல்லை, இனி படித்து பிரயோஜனம் இல்லை, இனி வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, இனி வீடு கட்டி பிரயோஜனம் இல்லை, நான் ஏதாவது பண்ணி முடிச்சிடலாம் வாழ்க்கை, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போய்விட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை இத்தனை நாட்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை மனிதர் மேல் வைத்திருக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதை நல்லம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உடைய நம்பிக்கையை பணத்தின் மேல் வைத்திருக்கலாம். ஒருவேளை உடைய நம்பிக்கையை சொத்துக்கள் மேலே, ஆஸ்திகள் மேலே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்காலத்தினுடைய வேலைகள் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கலாம். உலகம் கொடுக்கிற ஒரு சிறிய சந்தோஷத்தின் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கலாம். இன்றைக்கு தெளிவாய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் நம்பிக்கை முழுமை மற்று போய்விட்டது? ஏன் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போய்விட்டது? ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை வேற மாதிரி இடத்துல வச்சிருக்கலாம். ஆனால் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் மற்று போவது இல்லை. அருமையான ஒரு வசனம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வச்சு பாருங்க. இனி தப்பி பிழைப்பேனா? ஏன் என் நம்பிக்கை அற்று போய்விட்டது? ஏன் எனக்கு வாழ்க்கையில கண்ணீர்? ஏன் என்னால் முன்னேற முடியல? பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு நாள் விசுவாசித்தேன், நம்பினேன், ஆனால் இப்பொழுது நம்பிக்கை முழுமையும் அற்று போய்விட்டது. எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனை, கடன், வியாதி, நெருக்கத்தின் மூலமாய் இப்பொழுது நம்பிக்கை முழுமையும் அற்று போயிருக்கிறது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். இந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்த ஒவ்வொருவருடைய ஏக்கம், என்னை தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போய் திகைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கடைசி வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எதிர்காலத்தை குறித்து கவலை வேண்டாம். இது என்னவாய் முடியும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உனக்காக யாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக கிரியை நடப்பிப்பேன். அவன் கர்த்தரை தேடும் நாட்கள் எல்லாம் காரியத்தை வாய்க்க செய்த கர்த்தர். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தராய் அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவாராக. ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து மேலே. இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். உங்களுடைய வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களுடைய படிப்பு வெற்றிகரமாய் முடிவதற்கு கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்கள் வியாதிகளை கர்த்தர் மாற்ற அவரால் கூடும். எதிர்பார்த்த முடிவுகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கும் நினைவுகளை அறிவார். அது தீமைக்காக அல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவுகளே. அது தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 27ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் உங்களோடு கூட திட்டவட்டமாக, தீர்க்க தரிசனமாக தேவன் இடைபடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன் இவர்கள் நம்பிக்கை அற்று போனது? இந்த கேள்விக்கு பதில்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன் என்னுடைய நம்பிக்கை அற்று போனது? ஏன் என்ன அது முடியாது என்கிற வார்த்தை எனக்குள் வருகிறது? ஏன் நான் தளர்ந்து போனேன்? ஏன் நான் சோர்ந்து போனேன்? ஏனென்றால் அந்த வசனத்தில் பார்க்கிறோம், பலத்த மிகவும் பெருங்காற்று அடித்தபடியினாலே பெருங்காற்று மழை. இன்னைக்கு நம்பிக்கை அற்று போவதற்கு காரணம்
காற்று. சில காற்றை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது 27ஆம் அதிகாரத்தில் பவுலின் பிரயாணத்தில் ஏற்பட்ட காற்று, ஏன் இவர்கள் நம்பிக்கை அற்று போனது. பொதுவாக எங்களுடைய பனகுடியில் அதிகமாக காற்றடிக்கும். ஆதி காலத்தில் பயங்கரமாக காற்றடிக்கும். காற்றடிப்பதனாலே விடுமுறை விடுவாங்க. பழமொழி சொல்லுவாங்க, கடன் வாங்கி காற்றடிக்கும் கந்தன் பனகுடி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இதோட மேலே பனகுடி அடிக்கிற காற்றுக்கு இருக்கிற வாயிலை மண், இல்லாத வாயிலை மண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காற்று கண்ணால் பார்ப்பது முடியாது, கடினம். ஆனால் காற்று செய்கிற விளைவுகளை நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை காற்றை போன்ற பிரச்சனைகள் மறைமுகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு படகில் உண்டு. காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் கூட உண்டு. காற்றை இறையாதே கடலை அமைதலாயிரு என்று சொல்லி இயேசு சொன்ன மாத்திரத்தில் காற்று அமைதலாயிருந்தது. தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் பார்க்கும்போது இந்த பூமியிலே மிக பெரிய அழிவுகள் எதிலிருந்து வருகிறது? மிக முக்கியமான 3 காரணங்கள். ஒன்று, தீ விபத்து. ஐயோ, பயங்கரமான கொடூரம், தப்பு வைக்கிறது மிக கடினம். காட்டு தீலாம் ஏற்பட்டுச்சுன்னா ஐயோ, தப்பி வைக்கிறது மிக கடினம். அநேக மிருகங்கள் அழிந்துவிடும். தீ விபத்தினால பிழைப்பது அதிகமான கடினம். 2வது, வெள்ளம், தண்ணீர். ஐயோ, சென்னையில், கேரளாவில், இப்போது அஸ்ஸாமில் நடந்து கொண்டிருக்கிற வெள்ளப்பெருக்கு, தண்ணீரினால் அழிவு, பயங்கரமான அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலையும் அதிகமானவர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக காற்று, சுழற்காற்று, சூறாவளி காற்று, ஓகே புயல், என்னெல்லாமோ பேர் இருக்குது. வரதா புயல், சென்னையில் புயல் அடித்தது, நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில் புயல் அடித்தது. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கன்னியாகுமரியில் ஐயோ பயங்கரமான காற்று ஏற்படுத்துகிற விளைவுகள் அதிகம். காற்றை கண்ணால் பார்க்க முடியவில்லை, ஆனால் இதில் ஏற்படுத்துகிற விளைவுகள் வேதனைக்குரியதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்பிக்கை மூலமே மற்று போனது? என் வாழ்க்கையில் ஏற்பட்ட காற்று. வேதத்தில் காற்றை குறித்து அதிகமாய் போடப்பட்டிருக்கிறது. நல்ல காற்றும் இருந்தது, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட நல்ல காற்றும் உண்டு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை வர வைப்பதற்கு ஒரு காற்றை அனுப்பி ஆண்டவர் காடைகளை உல வைத்தார். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதே போல ஆண்டவர் எகிப்து ஜனங்களை வாதையால் வாதிப்பதற்கு யாத்திராகம் 10:13 பார்க்கும்போது கீழ்காற்றை கர்த்தர் அனுப்பினார், வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். இந்த கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது எகிப்து தேசத்தை கர்த்தர் வாதையினால் வாதிச்சார். இது ஒரு கொடூரமான ஒரு காற்று பார்க்க முடியும். ஐயோ, வனாந்தர வழியாய் வந்த ஒரு பெருங்காற்று யோபுடைய வீட்டில் மோதி யோபு வீடு நொறுங்கி விழுந்து 10 பிள்ளைகள் செத்து போனாங்க. ஐயோ, வேதனைக்குரிய ஒரு காற்று. ஆண்டவர் செங்கடலை பிளப்பதற்கு பயன்படுத்துறது ஒரு காற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவர்கள் காத்திருந்து ஜெபித்த போது பெந்தெக்கோஸ்து நாளில் அவர்கள் அனுபவித்த ஒரு காரியம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அது ஒரு நல்ல காற்று. யோனா பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற கப்பல், அவர் வழி தப்பி வேற இடத்துக்கு போற தரிசிசுக்கு போகும்போது அங்க பெருங்காற்று. அது யோனாவை திருத்தும்படிக்கு கர்த்தர் அனுப்பின ஒரு காற்று. ஒரு நாள் சீசர்கள் மாத்திரம் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு அந்த பக்கம் இல்லை. அப்போ நடு கடலை தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. பலத்த காற்று, எதிர்காற்றா இருந்தபடினால் அவங்க மூழ்க ஐயோ போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கரையில் நடந்து வந்தார், அற்புதம் செய்தார். எனும் இயேசுவோடு கூட சீசர்களும் சேர்ந்து அக்கறை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பலத்த காற்று, பெரும் மழை. உடனே இயேசு எழுப்பினாங்க. அங்கே அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இவர் அநேக காற்றுகளை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நல்ல காற்றும் இருக்கிறது, தீய காற்றும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்பிக்கை முழுமை மற்று போனது? இந்த பிரயாணத்தில் ஏற்பட்ட 4 முக்கியமான காற்றை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை கவனிங்கள். முதலாவது என்ன காற்று? அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். முதலாவது காற்று ஏன் என் நம்பிக்கை அற்றுப்போக வைக்கிறது? எதிர்காற்றாய் இருந்தபடியினால். எனக்கு எதிராக எழும்புகிற கூட்டம் அதிகம், எனக்கு விரோதமாக எழும்புகிற அதிகம், என்னை பகைக்கிறவர்கள் அதிகம், என்னை விரோதிக்கிறவர்கள் அதிகம்,
எனக்காய் பரிந்து பேச ஆட்களில் எதிராக எழும்புகிற கூட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்பிக்கை அற்று போனது? எதிர்ப்பு என்கிற ஒரு காற்று. ஒருவேளை ஊழியத்துக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம், கோலியாத்தை போன்ற எதிர்ப்புகள் நின்று கொண்டிருக்கலாம், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், எதிர்ப்பின் காற்றுகளை அதட்டுகிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய படகில் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் ஐயோ நல்ல காரியத்தை செய்வதற்கு நான் பிரயாசம் எடுக்கிறேன், எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், சத்துருக்கள் அநேகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது பாடும்போது கதறி பாடுவார் அநேக சங்கீதத்தில், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னை குறித்து பேசுகிற பேச்சு என் கண்ணீர் எனக்கு உணவாய் கொண்டிருக்கிறது. எதிர்ப்பாய் எழும்புகிறார்களே. தாவீதுடைய வாழ்க்கையில் சொந்த மகன் அப்சலோம் விரோதமாய் எழும்பினான். தாவீது வாழ்க்கையில் சொந்த மாமனார் சவுல் விரோதமாய் எழுப்பி இருக்கிறார். எதிர்ப்பு குடும்பத்தின் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வரலாம். நீங்க செய்கிற காரியத்திற்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் எதிர்ப்பாய் இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் எதிர்ப்பாய் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் எதிர்ப்பாய் இருக்கலாம். ஏன் நம்பிக்கையற்று போகிறது? எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள், எதிர்ப்பான் இருக்கிறார்கள். பிசாசு எதிர்த்து நிற்கலாம். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்ப்பை குறித்து சோர்ந்து கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எதிர்ப்பை மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் கூட உண்டு. இது எதிர்காற்று என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அது ஏற்படுத்துகிற விளைவுகள் அதிகம். அதிலே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஐயோ, எதிர்காற்று எங்களை பின்னிட்டு ஓட வைக்கிறது, எங்களை பயந்து ஓட வைக்கிறது. எதிர்த்து போராட முடியல, எதிர்த்து இந்த காரியத்தையும் செய்ய முடியல, எதிர்த்து பேச முடியல. எங்களுக்கு பேச்சு திறமை இல்லை, அனுபவம் இல்லை, திறமை இல்லை, பயம். நாங்கள் பின்னிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் உண்டு? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இங்கே பார்க்கிறோம், சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இவன் நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறோம், எங்களை முன்னிட்டு ஓட முடியல. ஆனால் தாவீதை பார்க்கும்போது பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு சொல்லி பார்க்காம பிரச்சனையை மாற்றுகிற தேவன் ஒருவர் பெரியவர் என்று சொல்லி தாவீது கோலியாத்துக்கு எதிராய் ஓடினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி. ஏற்பட்ட எதிர்காட்சி நிமித்தமாய் சிசிலியா, அதுக்கப்புறம் அடுத்தது ஓடி போறாங்க. ஐயோ ஐயோ, நாங்க ஓடி ஓடி போறோம், ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற கூட்டங்கள் அதிகமாக நின்று கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு யார் எங்களை தப்பு வைக்க முடியும்? ஏன் எங்கள் நம்பிக்கை அற்று போனது? காரணம் எதிர்காற்று. எதிர்காற்று. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவனோடு கூட பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். எதிர்காற்றை தடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு. இரண்டாவது என்ன காற்று? 7வது வசனம், காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து. இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் கற்றுக் கொடுத்த பகுதி என்னவென்றால், இரண்டாவது ஒரு காற்று, காற்று எங்களை தடுத்தபடினாலே. முதல் காற்று என்னவென்றால் எதிர்ப்பு என்கிற ஒரு காற்று. சமுதாயம் எதிர்க்கலாம், குடும்பங்கள் எதிர்க்கலாம், சொந்தங்கள் எதிர்க்கலாம், நம்மை குறித்து அறியாதவர்கள் எதிர்க்கலாம். அதுக்கு பயந்து பின்னிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது காற்று எங்களை தடுத்தபடினாலே தடை என்கிற ஒரு காற்று. ஏன் என் நம்பிக்கை முழுமையும் அற்று போனது? என் வாழ்க்கையில் அநேக தடைகள். என்னால் வேலை செய்ய முடியல, வியாதி எனக்கு ஒரு தடையா இருக்குது. என்னால் முன்னிட்டு போய் முடியல. என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பலவீனம் எனக்கு தடையாய் காணப்படுகிறது. வாழ்க்கையில் ஏற்பட்ட சோர்வு தடையாய் காணப்படுகிறது. பண பிரச்சனை எனக்கு ஒரு தடையாய் காணப்படுகிறது. கடன் பிரச்சனை எனக்கு தடையாய் காணப்படுகிறது. யார் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நோக்கி பிரயாணம், எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே மரித்து போனார். அதுக்கப்புறம் கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தி கொண்டு போகிறார். அற்புதமா யோர்தானை கடந்தாங்க. யோர்தான் தடையை கர்த்தர் மாற்றினார். செங்கடலின் தடையை கர்த்தர் மாற்றினார். மாராவின் தடையை கர்த்தர் மாற்றினார். இதுவரைக்கும் தடையில நீக்கின ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் தடையை மாற்ற மாட்டாரா? எரிகோக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது எரிகோ போடப்பட்டது வசனம், ஒருவரும் உள்ளே போக முடியவில்லை, ஒருவரும் வெளியே வர முடியவில்லை. none came in, none came out.
It was closed before the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேசம் அடைக்கப்பட்டிருந்தது. தடை, எரிகோ தடையாய் காணப்படலாம். கர்த்தர் எரிகோவை உடைத்த ஆண்டவர் கூட உண்டு. இங்கே பார்க்கிறோம், காட்சி எங்களை தடுத்தபடினாலே. ஐயோ, பிள்ளைகளுக்கு திருமணமாகல, தடையா இருக்குது. படிச்சிருக்கிறாங்க, தேடி கொண்டிருக்கிறாங்க, ஜாப் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, தடையாவே இருக்குது. வீடு கட்ட பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் தடையாகவே இருக்கிறது. பல காரியங்களை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு தடை எங்களுக்குள் இருக்கிறது, மாற மாட்ட இருக்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஏக்கத்தோடு இருக்கிற நம்பிக்கை முழுமை மற்றுப்போக வைத்த ஒரு தடை காற்று. இது என்ன விளைவு ஏற்படுத்த தெரியுமா? அது 7ஆம் வசனத்தில், நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு. 2 விளைவுகளை இந்த தடுக்கிற காட்சி ஏற்படுத்தினது. ஒன்று, நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று. இந்த தடை என்கிற காற்று எல்லாவற்றையும் ஸ்லோ ப்ராசஸ் ஆக்கிறது. எல்லாவற்றையும் ஸ்லோ ப்ராசஸ் ஆக்கிறது. வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, உடனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப தாமதம். ஒருவேளை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் தடை மிகவும் தாமதமாக்கி கொண்டிருக்கிறது. தடை, ஐயோ, இது ஏற்பட்ட ஒரு சின்ன தடை, பிசினஸ் ஏற்பட்ட சின்ன தடை, குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன தடை, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அநேக தடை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. மிகவும் ஸ்லோவா நடக்குது, மெதுவாய் போய் கொண்டிருக்கிறோம். வேகமா செஞ்சு முடிக்க முடியல, வேகமா அந்த காரியத்தை நடப்பிக்க முடியல, தீவிரத்தை செய்ய முடியவில்லை. ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோ ப்ராசஸ். 2வது என்ன விளைவு ஏற்படுத்துகிறது? வருத்தத்தோட ஏற்பட்ட தடை எங்கள் வாழ்க்கையில் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணீர், வேதனை, துக்கம், கவலை, வருத்தம். எனக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தடை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். தடைகள் நீக்கிறவன் முன்பதாக கடந்து போவார். தடையில் நீக்கிறவராய் கர்த்தர் வெளிப்பட்டு கோணலானவர்களை செவ்வையாக்குகிற தேவன், கரடானவர்களை சமமாக்குகிற தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவாராக. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே குடும்பத்தில் உள்ள தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். குடும்பத்துடன் இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். வருத்தங்கள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் அவர் இருக்கிற. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் ஆத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த தடை எனக்குள் வருத்தத்தை ஏற்படுத்தினது. 3வது ஒரு காற்று, 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோத் கிளியோன் என்னும் கட்டுங்காற்று அதில் மோதிற்று. கடுமையான காற்று 3வது. அதுக்கு முன்பதாக சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது காற்றை தியானிப்பதற்கு முன்பதாக, இந்த எதிர்காற்று, தடுக்கிற காற்று அதிகமாக அடிச்சு கொண்டிருக்கிறது. ஐயோ, எல்லோருக்குள்ள பயம் பெருகிச்சு, கண்ணீர், வேதனை, வருத்தம் எல்லாம் மெதுவாக போயிட்டு இருக்குது. பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரர் அந்த படகுலேருந்து எழும்பி சொல்றார். அது வசனம் 10-11, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். He warned them. He said it is very danger for us. பவுல் சொல்றாரு, அவங்க எச்சரிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனால் அடுத்த வசனம் சொல்லப்படுது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஏன் நம்பிக்கை அற்று போகிறது? கப்பலில் உள்ளவர்களுக்கு தேவன் மேலுள்ள நம்பிக்கை இல்லை, மாலுமியின் மேலையும் கப்பல் அதிகாரி மேலையும் தான் நம்பிக்கை. தெளிவாய் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். பவுல் எச்சரிக்கிறார். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கிலும் கப்பல் எஜமானனையும் அதிகாரியும் நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் டைட்டானிக் கப்பல் மூழ்கினது? They said, even God cannot destroy this ship. ஆண்டவரால், கடவுளால் கூட இதை உடைக்க முடியாது என்று சொல்லி அவருடைய துணிகரம், தைரியம். என்ன நடந்தது? எத்தனையோ முறை எச்சரிப்பு வந்தது, பனிப்பாறை இருக்கிறது, இங்கே போக வேண்டாம் என்று சொல்லி எச்சரிப்பு வந்து நேவிகேஷன் மூலமாக. But they don't listen. அவர்கள் கவனிக்கல. என்னாச்சு? அநேக சேதங்கள் அதில் ஏற்பட்டது. அநேகர் மரித்து போனாங்க, மூழ்கினது.
இங்கே எச்சரிக்கிறார். ஆனாலும் அநேக முறை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசி மூலமாகவும், நீங்கள் போகிற சபை மூலமாய், போதகர் மூலமாய், வார்த்தை மூலமாய் தேவன் பேசின கடிந்து கொண்ட வார்த்தைகள், எச்சரித்த வார்த்தைகள், உபதேச வார்த்தைகள். நீங்கள் அதை கேட்கல, அதை நம்பலை. தேவ ஊழியரால் சொல்லப்பட்ட வார்த்தையை காட்டிலும் மாலுமி சொன்னதை, கப்பல் அதிகாரி சொன்னதை நம்பி போயிட்டு இருக்கிறீங்களே. உலகம் சொல்வதையும், இன்றைக்கு சோசியக்காரனோ, மந்திரவாதியோ, குறி சொல்கிறவனோ, பூஜாரியோ, மற்ற உலகத்தான் சொல்கிற ஆலோசனை தேடி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறீங்களே. இதனால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல காற்றின் மத்தியில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பகுதி நீங்கள் பருவ தியானித்து பாருங்கள். அவர்கள் நல்ல துறைமுகம் என்னும் துறைமுகத்து போனாங்க. நல்ல துறைமுகம், ஐயோ பார்க்க நல்ல துறைமுகம், பேர் தான் நல்ல பாம்பு, பயங்கர விஷம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள், 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி. ஐயோ, தென்றல் மெதுவாக அடிக்குதே, ஐயோ நாங்கள் பாஸ்ட் பேச்சை கேட்காம இங்கே வெளியே வந்தனால சூப்பராக இருக்குது எங்களுக்கு. தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி, நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது, நாங்கள் எதிர்பார்த்தது நடக்க போகுது, நாங்கள் ஜெபம் பண்ணது நடக்க போகுது, நாங்கள் ஆலோசனை கேட்டது நடக்க போகுது அப்படின்னு ஒரு துணிகரம். அது முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். மிக முக்கியமான 3 காரியத்தை இதில் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, தவறான ஆலோசனை. அகித்தோப்பேல் மாதிரி தவறான ஆலோசனை கேட்குறவங்க இருக்கிறீங்க. ஏன் ராஜ்யபாரம் சாலமோன் பின்பதாக 2ஆக பிரிந்தது? முதியோர் கொடுத்த ஆலோசனை கேட்கல, தன்னுடைய வாலிபன் சொன்ன ஆலோசனைனால அன்றைக்கு கூட அந்த ராஜ்யபாரம் 2ஆகி பிரிந்து விட்டது. ஆலோசனை. ஏன் யோவான் ஸ்நானகன் தலை போனது? ஏரோதுடைய மனைவி தன் பிள்ளைக்கு கொடுத்த துன்மார்க்கமான ஆலோசனை. அத்தியாலையில் குறித்து நான் வேதத்தில் பார்க்க முடியும், தன் சொந்த பிள்ளைக்கு துன்மார்க்கமாய் ஆலோசனை கொடுத்தார். தேவன் பெரியவர், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவாராக. 2வது, ஏன் தவறான பார்வை. 3வது, தவறான வழி நடத்துதல். இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த காற்றுக்கு கொண்டு போகிறது. 3வது காற்று கடுங்காற்று. இது என்ன பண்ணுகிறது தெரியுமா? கடுங்காற்று மோதிட்டு காற்றின் போக்கிலேயே போகிறாங்க. ஐயோ, தேவ சித்தம் நடக்கலை என் வாழ்க்கையில், தேவனுடைய ஆவியான நடத்தலை, கர்த்தருடைய வார்த்தை நடக்கலை, காற்றின் போக்கிலேயே நான் போகிறேனே. 4வது ஒரு காற்று, 18ஆம் வசனம், பெருங்காற்று மழையில் மிகவும் அடிப்பட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தோம். 4வதாக மிக முக்கியமான ஒரு காரியம், பெருங்காற்று. ஐயோ, கடுமையாக அடிக்குது, அடிப்பட்டார்கள். ஐயோ, வாழ்க்கையில் ஏற்பட்ட காற்று, அங்கே எங்கே அடிக்குது, வேதனை, என்னுடைய இருதய காயம், அங்கே எங்கே வேதனை, நோய்க்கு மேலே நோய், வேதனை பெருகி கொண்டிருக்கிறது, கஷ்டம், நஷ்டம். கடுமையான காற்றினால அடிப்பட்டார்கள். உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 4 காற்று நான் சொன்னேன். எதிர்காற்று, தடுக்கிற காற்று, கடுங்காற்று, பெருங்காற்று. அன்னைங்க சரக்குகளை தூக்கி எறிஞ்சாங்க, நஷ்டம். அப்படி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம்? இதெல்லாம் ஏற்பட்ட உடனே நீ தப்பி பிழைப்புன்னு நம்பிக்கை அற்று போய்விட்டது. உடனே அவர்களுக்கு தைரியம் வந்து பவுல் சொல்கிறார், எழும்புறார். தெய்வ திட்டம் இருக்கிறது, தேவன் கூட இருக்கிறார். வார்த்தை கேட்டு நம்பினாங்க, நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்த உடனே கடைசியில் பார்க்கிறோம், இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். Put your trust on God, believe God, put your faith on God. தேவன் மேல் விசுவாசம் வைங்க, நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள், ஜெயமாய் வாழ்க்கை முடியும். அப்படியே கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அநேக காற்றுகள் உண்டு, நஷ்டங்கள் ஏற்பட்டது, தடைகள் வந்தது, மெதுவாய் போய் கொண்டிருக்கிறது, கண்ணீர், வேதனை, வருத்தம் பெருகி கொண்டிருக்கிறது, எதிர்ப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், காற்றின் போக்கிலே போகிறோம். தேவன் பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக. அக்கறைக்கு போய் சேர்க்கிற கர்த்தர் ஜெயமாய் அவர்களை நடத்துவீராக. பயங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், நடுக்கங்கள், கலக்கங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இவர்களை ஆசீர்வதியும். காற்றை இறையாதுன்னு சொன்ன கர்த்தனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காட்சிகளை கர்த்தர் அமைதலாக்குவீராக. தேவ சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise.